ஹாய் ஹலோ வணக்கம். சன் டிவியில் சுந்தரி அப்படிங்கிற சீரியலில் நடித்த கேப்ரிலா செல்லூஸ் ஒரு நியூஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. விவகாரத்தா அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அது இல்லைங்க, ஒரு ஹாப்பியான நியூஸஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விவகாரத்தா இது என்ன நீங்கள் புதுசாக ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். எப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்களும் விவகாரத்து அவங்க கணவரை விவகாரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ்லாம் போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நியூஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க விவகாரத்து பண்ணலை அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா அவங்க கர்ப்பமாக இருக்கிறதா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சன் டிவியில் சுந்தரி அப்படிங்கிற சீரியலில் நடித்தவங்க தான் கேப்ரிலா. இவங்க பார்த்திங்கன்னா சுந்தரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோலில் மெயின் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுந்தரி சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்ட் டைமில் முடிவுக்கு வந்துருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். சீரியல் பொறுத்தவரை கருப்பாக இருந்தால் ஹீரோயினியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக நிறைய பேருக்கு சொல்லலாம். ஆனால் நிறைய இப்போ சீரியல் நடிகைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சீரியலில் ஒரு ஃபேன் பேஜையே அமைச்சிக்கிட்டு வரதில் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரி சீரியலில் நடித்த கேப்ரிலாவும் ஒருத்தங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் விஜய் டிவியில் வினுஷா, ரோஹிணி, ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்த இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சீரியலில் ஒரு ஹீரோயினியாக வரும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காட்டின ஒரு டாப் நடிகைகள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். கேப்ரிலா செல்லூஸ் இவங்க ஆகாஷ் அப்படிங்கிறவங்க தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி பார்த்திங்கன்னா விவகாரத்தை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் போயிட்டு இருந்தது. இது எதனால் இந்த நியூஸஸ்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னா இவங்க அதிகமாக அவங்க கணவரை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க பார்த்திங்கன்னா பதிவிடலை. அது மட்டும் இல்லாமல் கணவருடைய புகைப்படத்தையும் அவங்களுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணாமல் இருந்ததுனால இவங்க கணவரை பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தனியாக தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் போயிருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தீபாவளி அன்று பார்த்திங்கன்னா கணவர் கூட இருக்கிற புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி நான் விவகாரத்து பண்ணலை அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது இவங்க கர்ப்பமாக இருக்கிறதையும் முடிவுக்கு இந்த சீரியல் இப்போ தான் சுந்தரி சீரியல் முடிவுக்கு வந்திருந்தது. இந்த டைமில் இவங்க ஒரு ஹாப்பியான நியூஸஸ் சொன்னது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகவும் நமக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சேனல் சார்பாக இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.